அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மேக்ஸ் கிளாஸ் வந்து சுரேஷ் சார் கமெண்ட்ஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண போறாங்க. ஸோ எல்லாரும் இதை வந்து கவனமா கேட்டு பயனுடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 to 5 வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நான் கொஷின்ஸ் அனுப்பிச்சிருந்தேன். அது மட்டும் இன்னைக்கு கிளாஸில் பார்த்துடலாம். மற்ற என்னென்ன டாபிக் கவர் ஆகிருக்கு யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா? மேக்ஸில் மற்ற சார்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, யாரோ ஒருத்தர் மட்டும் என்னென்ன கிளாஸ் மட்டும் என்னென்ன நம்மளுக்கு 10 டாபிக் இருக்கு இல்லையா சிலபஸில், இப்போ இதில் என்னென்ன கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு போத் மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். பர்சன்டேஜ் எடுத்துட்டாங்களா? பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க சார், ஒரு கிளாஸ் எடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்த்துட்டோம். அதில் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் நிறையா போட்டிருந்தீங்க. அது மட்டும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்களா? இல்லை சார். இல்லை. ஆவரேஜ் இல்லை சார். டைம் அண்ட் ஒர்க்கு அதெல்லாம் இல்லை சார். எடுத்தது எதுவும் இல்லை. வந்து பர்சன்டேஜ் மட்டும் ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்களா மேக்ஸ் கிளாஸு? ஆமாம் சார். 4 மார்க்ஸ் 1, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜ். ஓகே ஓகே, இதோட 4வது கிளாஸ் சார் மேக்ஸ். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சரி, ஓகே. இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் அந்த ஃபார்முலா மட்டும் என்னன்னு பார்த்துடலாம் இல்லையா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா நம்ம லாபம் நஷ்டம்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100, லாஸ் பர்சன்டேஜ்னா லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. சரிங்களா? இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு 5-6 சம் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 10 to 12 சம்ஸு. இம்பார்ட்டண்டாக ரிப்பீட் ஆகிற சம்ஸு, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இது பார்த்தாவே மேக்ஸிமம் வந்து டஃப்பாக கேட்டாலும் ஓரளவுக்கு கவர் ஆகிற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். அது மட்டும் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது சம் புரியலைன்னா சொல்லுங்க, நம்ம மறுபடியும் அந்த இதை வந்து தனியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சாம் பர்ச்சேஸ்டு 20 dozens of toys at the rate of rupees 375 per dozen. He sold each one of them at the rate of 33. What was the profit percentage? ஓகேங்களா? இப்போ இது ப்ராஃபிட் அப் லாஸ் அண்ட் கூட கேட்க தேவையில்லை. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா டசன்னா என்னது? டசன்னா 12. இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 dozens of toys at the rate of 375. ஓகேவா? 27 of இந்த இது மட்டும் பாருங்க, இந்த போல்டு பண்ணிக்கிறத மட்டும் பாருங்க. சாம் பர்ச்சேஸ்டு 20 dozens of toys at the rate of 275 அப்படின்னாலும் இந்த ரெண்டையும் சேர்த்து படிச்சாலும் மீனிங் வேற வேற. ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாம் பர்ச்சேஸ்டு 20 dozens of toys at the rate of 375 என்ன அர்த்தம்னா 20 டசன் டாய்ஸை 375க்கு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ? 20 into 12 240. அப்போ 240 டாய்ஸை 375 rupeesக்கு வாங்கிக்கிறாருன்னு அர்த்தம். இங்க என்ன சொல்லியிருக்கான்? சாம் பர்ச்சேஸ்டு 20 dozens of toys at the rate of 375 per dozen. ஓகேவா? அப்ப இந்த 20 dozens of toysங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுக்காமே இருக்கலாம், பட் ஆனா குழப்பறதுக்காக கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின் படிக்கல எப்பவுமே அவசரத்துல இந்த பர் டசன்ங்கிறத வந்து நம்ம வந்து மறந்துடுவோம். ஓகேவா? இந்த பர் டசன்ங்கிறத மறந்துடுவோம். என்ன பண்ணுவோம்? சாம் பர்ச்சேஸ்டு 20 dozens of toys at the rate of 375. இது மட்டும் தான் நம்மளுக்கு அந்த கொஸ்டின் படிக்கல உடனே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? அதனால நல்லா பார்த்துக்கோங்க, ஃபுல்லா கொஸ்டின் படிச்சு மீனிங் புரிஞ்சுக்கோங்க. இந்த 20 டசன்ஸ்ங்கிறது இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து தேவையே இல்லை, ஒரு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? இப்போ பார்க்குற சம்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸாம்ல வந்து கேட்டது தான். ஓகேவா? அதனாலதான் இதை வந்து இம்பார்ட்டண்டா பார்க்குறோம். சரிங்களா? இதுல குழப்பறது மட்டும்தான், இந்த குழப்பம் பண்றது என்னன்னா கன்ஃபியூஸ் பண்றது இந்த 20 டசன்ஸ்ங்கிறது தான். சரிங்களா?
Sam purchased 20 dozens of toys at the rate of rupees 375 per dozen. அதாவது ஒரு டஜன் 375 வாங்கிக்கிறான், டோட்டலா 20 டஜன்ஸ் வாங்கிக்கிறான். இதான் கான்செப்ட். ஓகேவா? he sold each one of them at the rate of rupees 33. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்துக்கங்க, he sold each one of them at the rate of 33. அடுத்தது பர் டஜனுக்கு வாங்கணும்னு சொல்றான், ஆனா பர் பீஸோட ரேட்டு நெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கான். ஓகேவா? 33. அதனால நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறோம். காஸ்ட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 375 டிவைடட் பை 12. ஏன் 375 டிவைடட் பை 12 போடுறோம்னா ஒரு டஜன்ங்கிறது வந்து 12 வரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த பனானா சம்ஸ், ஆரஞ்சு சம்ஸ் இந்த மாதிரி கேட்கறது, ஃப்ரூட் சம்ஸ் கேட்கறது எல்லாமே டஜன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ரெண்டாவது பர் டஜன் கேட்கறாங்களா இல்ல வந்து ஃபுல்லா டோட்டல் டாய்ஸோட, அதாவது டோட்டல் ஃப்ரூட்ஸோட ரேட் கொடுக்குறாங்களாங்கிறது கொஸ்டினை ஃபுல்லா ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஓகே, இங்க வந்து பர் டஜனோட ரேட்டு 375 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு டாயோட ரேட் வந்து 31.25. ஓகேவா? 31 rupees 25 paise. செல்லிங் பிரைஸ் வந்து 33. ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 31.25, செல்லிங் பிரைஸ் 33னா நம்ம டிஃபால்ட்டா நம்மளுக்கு என்னது, செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கு, காஸ்ட் பிரைஸ் கம்மியா இருக்கு. அப்ப கன்ஃபார்ம் நம்மளுக்கு ப்ராஃபிட்னு தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு ப்ராஃபிட்? 1.75, 1.25 ரூபாய். சரிங்களா? 1 rupee 75 பைசா வந்து ப்ராஃபிட். அப்ப இதை வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஃபார்முலால பண்ணிட வேண்டியதான். ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 5.6% வரும். இந்த சம்மை சிம்பிளா பண்ணோம்னா நீங்க வந்து 1.75 என்னன்னு எழுதலாம்? 1.75 எப்படி எழுதலாம்? 1.25 ரூபான்னு எழுதலாம். அப்போ 1.25னா எவ்வளவு வரும்? 7/4. ஓகேவா? அதே மாதிரி 31.25 எப்படி எழுதலாம்? 31.25 வந்து 31.4. அப்ப இது எப்படி எழுதலாம்? 125 டிவைடட் பை 4. ஓகேவா? இப்ப இப்படி வச்சு இந்த சம் போட்டீங்கன்னா இது கொஞ்சம் இந்த பிராக்ஷன்ல வருது, குயிக்கா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 1.75 7/4னும், சரிங்களா, இந்த 31.25 நீங்க வந்து 125 தானே, 125/4 இப்படின்னு போட்டு இந்த சம்ல சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா சால்வ் ஆயிரும். சரியா? அப்படி இல்லை இந்த ஃபிராக்ஷன்ல எனக்கு குயிக்கா சால்வ் பண்ண தெரியும்னாலும் பண்ணிக்கோங்க. சரியா? ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட்கட்காக சொல்றேன். இது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு இதுவே ஓகே அப்படின்னாலும் ஓகே. சரிங்களா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஆன்சர் வந்து 28/5%, தட் இஸ் 5.6%. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த பர் டஜன்ங்கிற வேர்டு வந்து இருக்கிறதா. ஓகேவா? இங்க இந்த கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 20 டஜன்ங்கிறது கொடுக்கவே தேவையில்லை, அது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்கான். ஓகேவா? நீங்க உடனே 20 டஜன்ஸ் எடுத்ததையும் ஃபுல்லா போட்டு பர் ரேட் கண்டுபிடிக்க தேவையில்லை. அதே மாதிரி கன்ஃபியூஸும் பண்ணிக்க வேண்டாம். 20 டஜன்ஸோட ரேட் கொடுக்கல, அவன் வந்து 20 டஜன்ஸ் பர்ச்சேஸ் பண்றான், ஆனா பர் டஜன் 375 பண்றான். அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவுதான் கான்செப்ட். இந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றதுனால ஒவ்வொரு கொஸ்டினையும் கொஞ்சம் ஃபுல்லா தரவு பண்ணிக்கலாம். ஆனா இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் சம் போய்க்கலாங்களா? அடுத்தது இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ம. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ம. இது கொஞ்சம் பாரு, ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, ட்ரேடர். ஒரு ட்ரேடர்னா யாரும் இல்லை, ஒரு வியாபாரி. ஓகேவா? ஒரு கிராசரி ஷாப்பு அது மாதிரி எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ட்ரேடர்னா ஒரு வியாபாரி. ஒரு வியாபாரி வந்து 26 kg of rice mixes 26 kg of rice at 20 per kg, 30 kg of rice of other variety at 36 per kg and sells the mixture at 30 per kg. ஓகேவா? இது என்ன கொஸ்டின் சொல்ல வர்றான்னா, ஒரு வியாபாரி வந்து ஒரு 2-3 வெரைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 2 வெரைட்டியை மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்றான்.
சரிங்களா? அதாவது 26 கேஜி ஒரு கேஜி 26 ரூபான்னு இருக்கு, 20 ரூபான்னு இருக்குது. ஓகேவா? 20 rupees இருக்கு. ஓகேவா? அதுல வந்து 26 கேஜி ரைஸ் வந்து எடுத்துக்கிறான். ஈக்குவல் டு எவ்வளோ? 520. அதே மாதிரி இன்னொன்னு வந்து with 30 kg of rice. ஓகேவா? and other variety at 36 per kg. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து 30 kg மிக்ஸ் பண்றான். அப்ப 30 into 36. ஓகேவா? 1080. 1080. ஓகேவா? அப்ப இங்க டோட்டலா எவ்வளவு கேஜி? 30 kg. 36 30. ஓகேவா? இது வந்து ருபீஸ், இது வந்து கேஜி. இது ருபீஸ், இது கேஜி. ஓகேவா? இதுவும் ருபீஸ். அப்போ இந்த மிக்சர் வந்து எவ்வளோ? 26 கேஜி ஒன்று, 30 கேஜி ஒன்று. அப்போ டோட்டலா 56 கேஜி. அப்போ அதனோட ரேட் என்ன? 520 plus 1080. That is equal to rupees 1600. டோட்டலா 1600. இந்த 1600 என்னது? காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? A trader mixes 26 kg of rice at rupees 20 per kg with 30 kg of rice other variety at 26 per kg and sells mixture at the rate of 30 per kg. அப்ப selling price வந்து எவ்வளோ? rupees 30. எவ்வளோ கேஜி? 56. அப்ப எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறான்? 1680. ஓகே, 1000. அப்ப இங்க காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ? 1600. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 1680. அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் வந்து 80 rupees ப்ராஃபிட். ஓகேவா? அப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். பெர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் 80 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் into 100. ஓகேவா? அப்ப எவ்வளோ? 5%. ஓகேவா? புரிஞ்சுச்சுங்களா இந்த சம்ம? இந்த சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா? ஒரு ட்ரேடர் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு புது ரைஸ், அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம அரிசியே வாங்குறோம் இல்லையா, 25 கேஜி சிப்பை வாங்குறோம், அதில் ஒரே வெரைட்டி போடாமல் 2 வெரைட்டி மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க அப்படிங்கிற மீனிங் தான். அதாவது 26 கேஜி ரைஸ், 26 கேஜி ரைஸ் வந்து 20 ரூபா ரேட்லையும், 30 கேஜி ரைஸ் வந்து 36 rupees ரேஞ்ச்லையும் மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ மிக்ஸ் பண்ணால் டோட்டலாக காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ நம்மளுக்கு 1600 வருது. சரிங்களா? அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 56, அதாவது அதை எப்படி விற்கிறான்னா 30 per kgன்னு விற்கிறான். 30 per kgன்னு விற்றா 56 கேஜிக்கு 1680 ஆயிடுச்சு. அப்ப ப்ராஃபிட் 80 rupees. அப்ப 1680க்கு 80 ப்ராஃபிட்னா 100%க்கு எவ்வளோன்னா 5%. இதுதான் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். இதுல வந்து உங்களுக்கு வந்து நிறைய சம்ஸ் கேட்கலாம். ஒரு மில்க் சம் வரும், அது நம்ம பார்ப்போம். இது மாதிரி நிறைய இந்த சம் வந்து எப்படின்னா இதே சம் தான். இந்த கேஜி, இந்த கொஸ்டினை மாற்றி கேட்பான். அரிசிக்கு பதிலாக பால்னு கேட்பான், இல்லை ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி டேட்டாவை சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஆனால் கான்செப்ட் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். அந்த மிக்ஸ் பண்ணுற காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டு செல்லிங் ப்ரைஸ் போட்டோம்னா கெயின் வந்து கண்டுபிடிச்சலாம். இந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு புதுசு. இந்த ஸ்டெப் மட்டும்தான் புதுசு. ஓகேவா? அதாவது மிக்சர் அவன் வந்து மிக்ஸ் பண்ணா அந்த காஸ்ட் ப்ரைஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரே இதாக கொடுத்துருவான். அதாவது a trader sells 26 kg of rice at the rate of 20 per kgன்னு கொடுப்பான். இதில் வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சு மறுபடி செல்லிங் ப்ரைஸ் ஓப்பனாகவே நம்ம கண்டுபிடிச்சலாம். 56 kgங்கில் 30 per kgனா 1680ங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த மிக்சர் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டேட்டா மட்டும் மாத்தி கேட்பாங்க. மாதிரி ஸ்டெப்ஸ் இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போய்க்கலாமா? ஓகே, சேம் இதே சம் தான். சரிங்களா? இதே சம் தான், இந்த மிக்சர் சம் மாதிரியே தான். A shopkeeper sells one transistor for rupees 840 at the gain of 20% and another for 960 at 960 at a loss of 4%. அவருக்கு லாஸா கெயினா ப்ராஃபிட்டா லாஸா என்ன பர்சன்டேஜ் அது அப்படி கேட்கிறார். ஓகேவா? ஒரு ஷாப்கீப்பர் 2 டிரான்சிஸ்டர் வச்சுக்கிறாரு. ஒரு ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் வந்து சரியா ₹840 செல் பண்றாரு. அதுக்கு ப்ராஃபிட் வந்து 20%. ஓகேவா? செகண்ட் டிரான்சிஸ்டர் வந்து சேல்ஸ் பண்றாரு எவ்வளோக்கு? ₹960. அதுல வந்து அவருக்கு லாஸ் எவ்வளோ? 4% லாஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எந்த சம்னாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த சம்ல காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 840ங்கிறது என்ன? அதே மாதிரி இந்த 960ங்கிறது என்ன? ஏன்னா லாஸ்ட் வீக்லேயே இந்த இது பார்த்துருக்கோம், நான் சொல்லியிருக்கேன். நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுல இந்த 840ங்கிறது என்ன, இந்த 960ங்கிறது என்ன? யாராவது ஐடியா இருக்கா? 840ங்கிறது 120%. வெரி குட். 960ங்கிறது 96%. வெரி குட். அவ்வளோதான். இது தெரிஞ்சிட்டாவே போதும். ஓகேவா? அதாவது இப்போ என்னது, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்கான். இப்போ 840னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா இதில் 8, அதாவது ப்ராஃபிட் சேர்ந்ததோட சேர்த்தி தான் வந்து 840. அப்போ ப்ராஃபிட்டு டிஃபால்ட்டாக எப்போவுமே 100 இருக்கும். கரெக்டா? ப்ராஃபிட் டிஃபால்ட்டாக எப்போவுமே 100. ப்ராஃபிட்னா ப்ளஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி லாஸ்னாலும் அதனோட இது 100 தான், அதில் -4. அப்போ 100 + 20 வந்து 120%. ஓகேவா? 120. இது வந்து 96. அவ்வளோதான். அப்போ 120%ங்கிறது 840னா 100%ங்கிறது எவ்வளோன்னு சொல்லுங்க? 700. ஓகே, அதே மாதிரி கீழே ₹1000. ஓகே, இப்படி சொல்றீங்க. இது கரெக்டா தப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒன்றும் இல்லை. இப்போ 700 ஓகேவா? அதுக்கு 20% ப்ராஃபிட்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ 20% ப்ராஃபிட்னா எவ்வளோ? 140 வரும். அப்போ 700 + 140 = 840. அப்போ நம்ம போட்டது கரெக்ட் தான். அதே மாதிரி 1000 சொல்றீங்க. 1000க்கு லாஸ் எவ்வளோ? 4%. 4னா எவ்வளோ? ₹40. 40 - 1000
ஓகேவா? அப்ப 960. ஏன்னா இங்க லாஸ்ங்கிறதுனால மைனஸ் பண்றோம். ஓகேவா? லாஸ்ங்கிறதுனால எதனால மைனஸ் பண்றோம்னா லாஸ்ங்கிறதுனால மைனஸ் பண்றோம். அப்ப 1000 minus 40 வந்து 960. அப்ப இது கரெக்ட். அப்ப இது ப்ராஃபிட், இதுவும் கரெக்ட். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 840. காஸ்ட் பிரைஸ் 1 வந்து பிளஸ் காஸ்ட் பிரைஸ் 2. அப்ப ஃபர்ஸ்டோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 840. செகண்டோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 960. ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா எவ்வளவு? 1800. ஓகேவா? அப்ப டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து 1800. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? செல்லிங் பிரைஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னு 840, செகண்ட் ஒன்னு சாரி காஸ்ட் பிரைஸ் வந்து 700 பிளஸ் 1000. அப்ப 1700. ஓகேவா? இது வந்து காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் 1 பிளஸ் செல்லிங் பிரைஸ் 2. செல்லிங் பிரைஸ் 1 எவ்வளோ? 840. செல்லிங் பிரைஸ் 2 வந்து 960. அப்ப ஈக்குவல் டு 1800. இது வந்து செல்லிங் பிரைஸ். ஓகேவா? அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 1800 இருக்குது, காஸ்ட் பிரைஸ் வந்து 1700 இருக்குது. அப்ப இங்க கண்டிப்பா ப்ராஃபிட் தான். ஓகேவா? கண்டிப்பா ப்ராஃபிட் தான். எவ்வளவு ப்ராஃபிட்? 100 rupees ப்ராஃபிட். அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா 100 divided by 1700 into 100. That is equal to 100 divided by 17%. இது வந்து எப்படி எழுதலாம்? 5, 6. இப்படி எழுதலாம், இல்ல ஃபிராக்ஷன்லயே எழுதலாம். ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அது பொறுத்து. இங்க 515/7 தான் கொடுத்துருக்கு. 17. ஓகே, 17 தானே, இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 120 கண்டுபிடிக்கிறோம். அந்த 120 எப்படி வந்துச்சுன்னு யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இந்த 120 எப்படி வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுதா? இல்ல எனக்கு தெரியல சார்னா சொல்லுங்க, ஒரு டைம் அடி சொல்றேன். இந்த 120 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஏன்னா ப்ராஃபிட். ஓகேவா? ப்ராஃபிட்னா அதாவது ஒரு செல்லிங் பிரைஸ் வந்து 840. ஓகேவா? ப்ராஃபிட்டா லாஸ் ஆங்கிறது எப்பவுமே நம்ம காஸ்ட் பிரைஸை வச்சுதான் பிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு நம்ம 20% போடக்கூடாது. செல்லிங் பிரைஸ்க்கு நம்ம 20% போடக்கூடாது. ஓகேவா? எப்பவுமே நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எடுத்தது சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இது நம்ம ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம கம்பல்சரியா நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் தெரியணும். காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியும். ஓகேவா? செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா எப்படின்னா இப்போ 840ங்கிறது 20% ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்னா டோட்டல் வேல்யூ 120 அர்த்தம். 120ங்கிறது 840னா 100க்கு எவ்வளோ அப்படின்னு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா போதும். அதுதான் இந்த ஸ்டெப்ஸ். லாஸ்னா மைனஸ் பண்ணிக்குவோம், ப்ராஃபிட்னா பிளஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு 4% லாஸ்னா என்ன அர்த்தம்னா 100 - 4. 20% லாஸ்னா 100 - 20. ஓகேவா? அப்ப 80%ங்கிற அந்த வேல்யூ அதுன்னா ஹோல் வேல்யூ, அதாவது காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறோம். காஸ்ட் பிரைஸ் வந்து அப்போ வந்து இது வந்து ஜஸ்ட் நம்ம செக் பண்றதுக்காக போட்டது. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் 840, 120%. 120% 840னா 100% எவ்வளோ? இது வந்து 100%. 100%ஓட வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி 96%ங்கிறது 960னா 100%ஓட வேல்யூ என்ன? 1000. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டு தெரிஞ்சிருச்சு. அப்ப காஸ்ட் பிரைஸ் ரெண்டையும் சேர்த்துனா 1700, செல்லிங் பிரைஸ் ரெண்டையும் சேர்த்துனா 1800. அப்ப 100 rupees ப்ராஃபிட்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா ப்ராஃபிட் தான். அப்ப ஃபார்முலா ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேவா? 1700க்கு 100 ப்ராஃபிட்னா 100க்கு எவ்வளோ? 100க்கு வந்து 515/17% ப்ராஃபிட். சரிங்களா? டிரான்சிஸ்டர் சம்மும் கேட்டிருக்காங்க. ஒரு மூணு கொஸ்டின்ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு
டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகாது. டேட்டாவை சேஞ்ச் பண்ணலாம், பட் மெத்தட் இதுதான். ஓகேவா? இந்த சம்மில் ஏதோ ஸ்டெப்பில் டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போய்க்கலாமா? ஓகே, அடுத்தது ஒரு 10 எக்ஸாம்லயாவது இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பான். சரிங்களா? இந்த பிளாட் சம் இது டைரக்ட் சம் தான். சரிங்களா? இது 2 மெத்தட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடு, ரெண்டாவது ரேஷியோ அண்ட் ரெப்ரசன்ட் மெத்தட். 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் சிம்பிளான இது. ஒரு when a plot is sold for rupees 18,700, owner losses 15%. ஓகேவா? at what price the plot must be sold in order to gain 15%. ஒருத்தர் வந்து பிளாட் வச்சிருக்காரு, அது சேல்ஸ் பண்ணிடுறாரு, 18,700க்கு சேல்ஸ் பண்ணிடுறாரு. அவருக்கு லாஸ் வந்து 15%. அட் வாட் பர்சன்டேஜ், அவருக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோக்கு விற்றா 15% கெயின் கிடைக்குங்கிறது. ஓகேவா? இப்போ லாஸ் பர்சன்டேஜுக்கு நம்மளுக்கே ஃபார்முலா தெரியும். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? அப்போ இங்கே லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துட்டான், 15. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 18,700 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 1000. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 22,000 தெரிஞ்சிடும். ஓகேவா? இது வந்து அப்படியே அந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு லாஸும் காஸ்ட் ப்ரைஸும் இந்த சம்மில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ சரி, காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். லாஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். காஸ்ட் ப்ரைஸ் 22,000 வருது. அப்போ அதுக்கு 15% ப்ராஃபிட் போட்டால் 3,300. அப்போ 3,300னா எவ்வளோக்கு விற்கணும்னா 25,300க்கு அவர் செல்லிங் ப்ரைஸ் வச்சா ப்ராஃபிட் வந்து அவருக்கு வந்து 15% கிடைக்கும். கெயின் ஆர் ப்ராஃபிட். ஓகேவா? ப்ராஃபிட்டு நாலும் ஒன்று தான், ஆர் கெயின்னாலும் ஒன்று தான். சரியா? ப்ராஃபிட் ஆர் கெயின். இது வந்து டைரக்டாக நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது. சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து ஒரு 10 எக்ஸாமுக்கு மேலே தான் கேட்டிருப்பான். போஸ்ட்மேன், எம்டிஎஸ் எல்லாத்துலேயும் ரிப்பீட்டாக கொஸ்டின் கூட மாற்றாம. சரியா? இப்போ இதே சம நம்ம எப்படி போடுவோம்? ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாமல் எப்படி போடலாம்? ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம்? 18,700ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 85%. ஓகேவா? 85%ங்கிறது எப்படி 85%ங்கிறது எப்படி போடுறோம்? 100 minus 15% லாஸ். லாஸ்னா நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ 85%ங்கிறது 18,700னா 85% is 18,700னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அவ்வளோதான். 100% வேல்யூ கண்டுபிடிச்சிங்கனாவே உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 22,000 வந்துடும். சரியா? இது காஸ்ட் ப்ரைஸ் கேட்டான். இவன் என்ன கேட்குறான்? கெயின் பர்சன்டேஜ் கேட்குறான். அப்போ டைரெக்டாக என்ன பண்ணலான்னா, சரியா, 100%க்கு பதிலாக 115% கண்டுபிடிக்கிறது. ஏன் 115 கண்டுபிடிக்கிறோம்? கெயின் வந்து 15%ங்கிறான். அப்போ 115%. அப்படி போட்டிங்கன்னா டைரெக்டாக 25,300ங்கிறது ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஒரே ஸ்டெப் தான். நம்மளுக்கு 85%ங்கிறது 18,700னா 100% எவ்வளோ? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இது போடலாம். இது போட்டும் இந்த ஸ்டெப் கொண்டு வரலாம். ஓகேவா? டைரெக்டாக ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர். 2 ஸ்டெப்புக்கு பதிலாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். ஒரே ஸ்டெப்பில் என்னன்னா என்ன கொடுத்துருக்கான்? 18,700ங்கிறது செல்லிங் ப்ரைஸு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? அப்போ செல்லிங் ப்ரைஸு 85%. 85%ன்னு எப்படி சொல்கிறேன்? நம்ம லாஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ 100 minus 15. அப்போ 85% வந்து 18,700. என்ன கேட்குறான்? நம்மளுக்கு கெயின் பர்சன்டேஜ் 15%ன்னு கேட்குறான். அப்போ டைரெக்டாகவே 115% எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ இது வந்து 25,300. ஓகேவா? இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்லேயும் போடுவோம். இதுதான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தடு. ஓகேவா? 85%ங்கிறது 18,700னா 115% எவ்வளோ அப்படின்னு வச்சு டைரெக்டாக போட்டோம்னா ஆன்சர் வந்து 25,300 வந்துடும். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட் இதுதான். ஓகேவா? இதே தான்.
85%ங்கிறது 18,700னா 100% 22,000. மறுபடியும் நம்ம இதுக்கு ப்ராஃபிட் 15% கண்டுபிடிச்சோம்னா 3,300ன்னு வரும். நம்ம என்ன பண்ணுவோம்னா 22,000 + 3,300ன்னு போடணும். இது 2 ஸ்டெப்பு. இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2. ஓகேவா? இது ஸ்டெப் 2. இதுவே வந்து ஒரே ஸ்டெப்ல போடணும்னா 85%ங்கிறது 18,700. அப்போ 115 எவ்வளோ? அவ்வளோதான். சரிங்களா? அதாவது 85%ங்கிறது 18,700. அப்போ 115%ங்கிறது எவ்வளோங்கிறது நம்ம எக்ஸ்ன்னு வச்சிட்டோம்னா அப்போ 85 / 18,700 = 115 / x. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா எப்படி வரும்? 115 × 18,700 / 85ன்னு வரும். இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா வேல்யூ வந்து ஆன்சர் 25,300 வரும். ஓகேவா? இது சிம்பிளா சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு சிம்பிளான சம் தான். ஜஸ்ட் இந்த ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இந்த 85 எப்படி வந்துச்சு, 115 என்ன வந்துச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டைரக்டா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். சரிங்களா? இதே சேம் அதே ஆன்சர் தான் வரும். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டிருக்கணும். நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போடலாம். சரிங்களா? இந்த 85ங்கிறது 115ங்கிறது என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஜஸ்ட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம் லாஸ்ட் வீக்லேயே டிஸ்கஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். A vendor bought 6 pens for a rupee. How many pens for a rupee he must sell for gain 20%? ஓகேவா? இப்போ கெயின்னு சொல்லிட்டான், 20%ன்னு சொல்லிட்டான். அப்போ 20% கெயின்ஸ்னா எவ்வளோ? 100 + 20. ஓகேவா? அப்போ 120%ங்கிறது வந்து 120% is 6 pence. Then 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? அவ்வளோதான். 120%ங்கிறது 6 பென்ஸ்னா 100% 5 pence. இது டைரெக்டாக ஆன்சர் போடலாம். ஓகேவா? இந்த சம் லாஸ்ட் வீக்லி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. A vendor bought 6 pens for a rupee. How many pens for a rupee must he sell to gain 20%? இதுக்கு வந்து நீங்க ஃப்ராக்ஷன்ல எல்லாம் போட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பயங்கர டைம் ஆகும். இந்த ஃப்ராக்ஷன் வரணுங்கிறதுக்காக தான் இவன் என்ன சொல்றான், ₹1க்கு 6 பென்னா அப்போ ஒரு பெண்ணோட விலை 1/6. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ராக்ஷன்ல வரும். நீங்க காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி செல்லிங் ப்ரைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டைம் ஆகும். ஓகேவா? அதுக்கு டைரக்டா 120%ங்கிறது 6 பென்னா 100% எவ்வளோ? அவ்வளோதான். ஒரே ஸ்டெப்ல ஆன்சர். ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் குயிக்காக சால்வ் பண்ண முடியும். இது லாஸ்ட் வீக்கே டிஸ்கஸ் பண்ண சம் தான். ஓகே, இது ஒரு சம் பார்த்துக்கோங்க. The cost price of 20 articles is selling price of same 20 articles is same as the selling price of X articles. If the profit is 25%, then the value. சரிங்களா? அதாவது என்ன சொல்றானா, cost price of 20 articles is same as the selling price of X articles. சரிங்களா? அப்ப நம்ம let the cost price of one article be ₹1 ரூபான்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகிள்ஸ் வந்து ₹20. அப்படி இதை வந்து நம்மளா ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ₹1 இருந்தா
காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் 20 rupees. ஓகேவா? அப்போ என்ன சொல்றா? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ், தட் இஸ் rupees 20. சரிங்களா? அப்போ ப்ராஃபிட்டுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இங்கே காஸ்ட் ப்ரைஸை எக்ஸ்ன்னு வச்சா 20 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இந்த 20 மைனஸ் எக்ஸை அப்படியே வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ராஃபிட் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார்முலா வந்து என்னது? 25%, 25% ப்ராஃபிட்னு சொல்லிட்டான். 20 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 16 வருது. அப்போ 16 தான் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த கொஸ்டினை ஒரு 2-3 இதில் கேட்டிருக்கான். எப்படி கேட்டிருக்கான்னா, இந்த 20ங்கிறத ஒரு இதில் 10ன்னு கொடுத்துருப்பான், இதை 15% அப்படி டேட்டா மட்டும் மாற்றி கேட்பான். ஓகேவா? பட் ஆனால் ஆன்சர் வந்து ஸ்டெப்ஸ் வந்து இதே தான். சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் சேம் ஐஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 5 ஆர்டிகல்ஸ்னு கேட்கலாம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்னு கேட்கலாம். எப்படி கேட்பானா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 16 ஆர்டிகல்ஸ், தென் வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்பான். இல்லைன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல், ப்ராஃபிட் இஸ் 25%, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். அது மாதிரி கேட்கலாம். காஸ்ட் ப்ரைஸ்னு கேட்கலாம். எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கேட்பான். சரிங்களா? இது டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். இல்லைன்னா 125%ங்கிறது 20 மைனஸ் எக்ஸ்னா 100ங்கிறது எவ்வளோ அப்படி போட்டும் போடலாம். ஓகேவா? 2 ஸ்டெப்ஸில் எப்படி வேணாலும் போடலாம். சரிங்களா? இது ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாலே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் இன்னொரு எப்படி கேட்பானா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து இன்னொரு சம்மில் கேட்டது 10 ஆர்டிகல்ஸ்னு கேட்டிருந்தான், ப்ராஃபிட் வந்து 15%ன்னு கேட்டிருந்தான். சரிங்களா? அது வேணால் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் வேணால் குரூப்பில் போட்டு விடுங்க. ஓகேவா? அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆர்டிகல்ஸ் இஸ் சேம் as செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல், த ப்ராஃபிட் இஸ் 15%, தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு. சரிங்களா? ஒரு 6 சம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை நான் சொல்கிறேன். ஈஸியாக இருக்க சம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து, a shopkeeper bought 20 tables for rupees 12,000. He wanted to sell them at the profit, so he got 20 tables free. What is the, இது ஜஸ்ட் இப்போ பார்த்தோம் இல்லையா, சேம் இதே தான். சரியா? ஒரு ஷாப்கீப்பர் வந்து 200 டேபிள் வாங்குறாரு 12,000க்கு. அப்போ காஸ்ட் ப்ரைஸு 200 டேபிள்ஸு 12,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ ஒரு டேபிள் எவ்வளோ? 60 rupees. ஓகேவா? 12,000 வாங்குற ஒரு டேபிள் 60. He wanted to sell them at the profit, so he got 20 tables free. அதாவது அவருக்கு வந்து 20 டேபிள்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கணும். சரியா? 20 டேபிள்ஸு ப்ராஃபிட் கிடைக்கணும். தட் மீன்ஸ் என்ன? அவருக்கு 20 × 60 தட்ஸ் ஈக்குவல் டு 1200 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கணும். ஓகேவா? டைரெக்டாக அதான் மீனிங். 1200 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கணும். அப்போ 12,000 ரூபாய்க்கு 1200 ரூபா ப்ராஃபிட்னா 100க்கு எவ்வளோ? 10%. டைரெக்டாக ஆன்சர். அவ்வளோதான். கொஸ்டினோ இதெல்லாம் எதுவுமே சப்ஸ்டியூட் ஃபார்முலாவில் எதுவும் பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 200 டேபிள்ஸ் வந்து 1200. he wanted to sell them in a profit, so he got 20 tables free. 20 டேபிள் ஃப்ரீயாக அவனுக்கு கிடைக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு டேபிள் 60 ரூபானா 20 டேபிள் 1200 ரூபா. 12,000 ரூபாய்க்கு அவனுக்கு 1200 ரூபா ப்ராஃபிட் வேணும்னு கேட்குறான். அதாவது எப்படி கொஸ்டின் வந்து 12,000க்கு 1200 எவ்வளோ ப்ராஃபிட்னு கேட்காம ஜஸ்ட் கொஸ்டினை கொஞ்சம் குழப்பற மாதிரி கேட்குறான். ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான் இது. ஓகேவா? 12,000 ரூபாங்கிறது கொடுத்துட்டான், இந்த 1200ங்கிறது மட்டும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 12,000 ரூபாய்க்கு 1200 ரூபா ப்ராஃபிட்னா
ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா 10% ப்ராஃபிட். ஓகேவா? இல்லை இது இப்படியும் போடலாம். அந்த 20 டேபிள்ஸ்ங்கிறது எவ்வளோ? 20 டேபிள்ஸ். ஓகேவா? 20 டேபிள்ஸ் ஃப்ரீ. அப்போ 20 டேபிள்ஸ் ப்ராஃபிட். அப்போ 200 டேபிளுக்கு 20 டேபிள் ப்ராஃபிட்னா 100க்கு எவ்வளோ? அப்போ இது போட்டிங்கனாவே ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். கரெக்ட். இப்படியே ஆன்சர் போடலாம். இந்த அதாவது 2 ஸ்டெப்லேயும் ஆன்சர் போடலாம். ஒன்று இந்த ருபீஸ் கண்டுபிடிச்சும் போடலாம். அதாவது ப்ராஃபிட் எப்படியே ஒரு டேபிள் வந்து 60 ரூபா, அப்போ 20 டேபிள் 1200 அப்போ 12,000 ரூபாய்க்கு 1200 ப்ராஃபிட்னா 100க்கு எவ்வளோ? இல்லை டேபிள்ஸ் வச்சே அவன் 20 டேபிள்ஸ் ஃப்ரீங்கிறான். சரியா? அப்போ 200 டேபிளுக்கு அவனுக்கு 20 டேபிள் ஃப்ரீனா 100க்கு எவ்வளோ? 10%. அவ்வளோதான். எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்து ஒன்று தான், ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேவா? இது ஒரு கொஸ்டினில் மட்டும் கேட்டிருக்கான். ஆனால் இது வந்து டைரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணலாங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்தேன். சரிங்களா? இந்த கொஸ்டின் இது எல்லாமே சேமாக நம்ம பார்த்துட்டு வந்தது எல்லாமே டைரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ப்ராஃபிட்னா 100 ப்ளஸ் அந்த பர்சன்டேஜ், லாஸ்னா 100 மைனஸ் அந்த பர்சன்டேஜ். இது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா போதும் உங்களுக்கு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. சரிங்களா? இது ஒரு சம்மு. இது வந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தடில் போடணும். இது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம இது ஒரு வெரைட்டி ஆஃப் கொஷினு. இதை வந்து இந்த இமேஜை ஏன் வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கு தான் இமேஜாக போட்டிருக்கேன். இந்த இமேஜில் இருக்கிறபடி சால்வ் பண்ணால் தான் குயிக்காக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சரு. பட் ஆனால் நம்ம எப்படி அதை போடணுங்கிறது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? A merchant has 1000 kg of sugar, part of which he sells 8% at profit and rest at 18% at profit. He gains totally 14%. ஓகேவா? என்ன கேட்குறான்னா, ஒரு 1000 கிலோ சுகர் இருக்கு ஒருத்தர்கிட்ட. அது வந்து கொஞ்சத்தை வந்து எவ்வளோன்னு சொல்ல, கொஞ்சம் வந்து 8% ப்ராஃபிட்டில் விற்றான், கொஞ்சத்தை வந்து 18% ப்ராஃபிட்டில் விற்றான். அவனுக்கு டோட்டலாக 14% ப்ராஃபிட் கிடைச்சது. சரிங்களா? அந்த 18%, அதாவது அந்த ரிமைனிங் 18% விற்றான் இல்லையா, அது எவ்வளோ கேஜி அப்படின்னு கேட்குறான். அந்த 1000ல் எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8%ல் எவ்வளோ கேஜி விற்றான்னு நம்மளுக்கு சொல்லலை. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி சம் வரையில் எப்போவுமே என்னென்னா, ப்ராஃபிட்டா லாஸான்ட்டு அவன் வந்து ப்ராஃபிட்னு சொல்லிட்டான். அப்போ ப்ராஃபிட்னா இருக்கிறதுலே அதிகமான ப்ராஃபிட்டை ஃபஸ்ட் எடுத்துக்கணும். சரியா? கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டும் கொடுத்துருக்கலாம், செகண்டும் கொடுத்துருக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து 8%ன்னு கொடுத்துருக்கான் இல்லையா? 8% ப்ராஃபிட்டு, ரெஸ்ட் வந்து 18% ப்ராஃபிட்னு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு அதிகமான பர்சன்டேஜை ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ இந்த இமேஜில் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் 18%, ரைட். ரெண்டாவது வந்து ப்ராஃபிட் 8%, ஓவராலாக 14%. ஓகேவா? இதுக்கு வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தடில் கிராஸாக எடுத்துக்கணும். அதாவது 18 மைனஸ் 14. ஓகேவா? 18 மைனஸ் 14 வந்து 4%. 8 அதாவது 8 மைனஸ் 14, 8 மைனஸ் 14 வந்து 6. அதாவது 8 மைனஸ் 14 14 மைனஸ் 8 எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது மைனஸ்ல எல்லாம் வராது. இப்படி எடுத்தா 6. ஓகேவா? அப்போ 6:4. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் 3:2. இது மீனிங் என்னன்னா, இப்படி போட்டால் 18% ப்ராஃபிட்டை வந்து 3. ஓகேவா? 8% ப்ராஃபிட் வந்து 2. அப்போ 3:2. அப்போ டோட்டலாக 1000 3:2 பிரிச்சிங்கன்னா 600, 400. அப்போ ஆன்சர் வந்து 600. அவ்வளோதான். ஒரே ஸ்டெப் தான் ஆன்சரு. சரிங்களா? இதை நீங்கள் ஃபார்முலா வச்சு எக்ஸு ஒய்ன்னு வச்சு போட்டிங்கன்னா குறைஞ்சது 1/2 hour ஆயிரும் இந்த சம்மு. சரியா? இது டைரெக்டாக சால்வ் பண்ணுற கொஷின்ஸு. ஓகேவா? ஜஸ்ட் இந்த இமேஜை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிறத எடுத்துக்கோ. எப்படி எடுத்தீங்கன்னாலும் சரி, மாற்றி எடுத்தீங்கனாலும் சேமாக தான் வரும். இருந்தாலும் எப்போவுமே டிஃபால்ட்டாக எது அதிகமாக கொடுத்தோன்னா அதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எப்படின்னா, கொஸ்டின் எது கேட்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாக அப்படி வேணாம், கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். அதிகமாக கேட்குறத ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, கம்மியாக கேட்குறத செகண்ட் வச்சுக்கோங்க. இது மைனஸ்லாம் போகாது. ஓகேவா? இந்த ஓவரால் பர்சன்டேஜுங்கிறது என்னன்னா, அவனுக்கு டோட்டல் கெயின் வந்து 14% கெயின். ஓகேவா? அப்போ இந்த அப்படியே கிராஸில்
இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரியா? எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வர்றது வந்து 18%, செகண்ட் வருது 8%. அப்போ 3:2. 3:2னா அதாவது 100 kg 3:12 பிரிச்சேன்னா இது வந்து 600 kg, இது 400 kg. ஓகேவா? அப்போ இதை ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் போட்டு பார்த்தீங்கன்னா, சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 8% ப்ராஃபிட்டு 18% எல்லாம் போட்டு ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 14% வந்து ப்ராஃபிட் வர மாதிரி வரும். அதாவது 600க்கு 18% ப்ராஃபிட் எவ்வளோ, 400க்கு 8% ப்ராஃபிட் எவ்வளோ போட்டு 2 போட்டால் ஓவராலாக வர பர்சன்டேஜ் வந்து 14 வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் வந்துடும். சரியா? இந்த கொஸ்டின் வந்து டைரெக்டாக ஜஸ்ட் நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் தான் சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த இமேஜை மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட் சம் தான். ஏன்னா இது ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா ஏறக்குறைய 1/2 hour ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால ஜஸ்ட் வந்து சிம்பிளாக ஒரே இந்த டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சம்ஸ் கேட்டால் இப்படி தான் போடணும் அப்படின்னு. இந்த 3:2ங்கிறது இதுதான். இதில் டவுட் இருக்கா? ஏன்னா இந்த சம் வந்து டைரெக்டாக ஷார்ட்கட்டில் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போ சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தா இந்த சம்மில், இந்த சம்முக்கு ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்க. ப்ளீஸ் சொன்ன சம் தான். என்ன கேட்டிருந்தா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 articles is same as selling price of X article, ப்ராஃபிட் 25%. இங்கே பாருங்க, அப்படியே கேட்டேன் இல்லையா, மாற்றி கேட்பாங்கன்னு. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 18 articles is equal to selling price of 15 articles. 18 காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 15 செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 18/15. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இதில் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இந்த ஸ்டெப்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஃபார்முலாவை இன்னும் சிம்பிளாக எப்படி போடலாம்? செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் டோட்டலாக இன்ட்டு 100. சரியா? அதாவது இதை வந்து பிரிச்சிருக்கேன். இந்த ஸ்டெப்ஸை வந்து இப்படியே எழுதலாம். ஓகேவா? அப்போ எஸ்பி பை சிபி வேல்யூ இங்கே இருக்கு 18/15 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ்னா 1ன்னு அர்த்தம். 1 into 100 that is equal to LCM எடுத்தீங்கன்னா 15 LCM. அப்போ 18 minus 15 divided by 15 into 100. அடுத்த ஸ்டெப்ஸ் தான் இது 3/5. இந்த ஸ்டெப்ஸை நான் போடாமல் டைரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 18 articles ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 15 articles அப்படின்னா இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் போட்டு ப்ராஃபிட் வந்து அந்த ஃபார்முலா டைரெக்டாக அந்த வேல்யூ ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் தான். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு 3/15 20%ங்கிறது வேல்யூ வந்துடுது. மேலே கொடுத்தது வந்து என்ன, எக்ஸ்ன்னு வச்சு அதே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம். அதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா நம்மளுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்டான், அதில் செல்லிங் ப்ரைஸ் கேட்கலாம். இதில் வந்து காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு கொடுத்துட்டு அந்த வேல்யூ வர மாதிரி கொடுத்துட்டு கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறான். ஜஸ்ட் ரெண்டுமே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஓகேவா? இந்த சம்மில் எதாவது டவுட் இருக்கா? இது இம்பார்ட்டன்ட் சம் தான். மறுபடியும் ரிப்பீட்டாக சொல்கிறேன், இது எல்லாமே எக்ஸாம் கொஸ்டின்ஸில் கேட்டது தான். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குங்களா?
அடுத்தது இது பாருங்க, நான் உங்களுக்கு கொடுத்தல 215 கொடுத்துருப்பேன் கொஸ்டின், அது 250ல 25. ஓகேவா? இஃப் த காஸ்ட் பிரைஸ் இஸ் 25% ஆஃப் த செல்லிங் பிரைஸ், தென் ப்ராஃபிட் எவ்வளோ? ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் இஸ் 25% ஆஃப் தி செல்லிங் பிரைஸ் அப்படின்னா ப்ராஃபிட் என்ன? ஜஸ்ட் வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு வச்சுட்டு போட்டுறது தான். ஓகேவா? இது ஒரு சம்ம. இது ஜஸ்ட் வந்து சிம்பிளான சம் தான். இதுவும் அதே மாதிரி சம் தான். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 9 ஆர்டிகல்ஸ். பார்த்தீங்க இல்லையா? லாஸ்டா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுற சம் சேம். இந்த ரெண்டு சேம் சம் தான். சரியா? அந்த ரெண்டு சம்மும் சேம் தான். ரெண்டு சம்மும் சேம் தான். இது ஒரு சம்மு, இது ஒரு சம்மு. இது என்ன மெத்தட்ல போட்டனோ அதே சேம் மெத்தட்ல கீழே போட்டிருக்கேன். சிம்பிளா ஆன்சர் முடிச்சிருக்கேன். சரியா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 10 ஆர்டிகல்ஸ் இஸ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 9 ஆர்டிகல்ஸ். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் இஸ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 7 ஆர்டிகல்ஸ், தென் வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? ஓகேவா? இந்த சம்ஸும் வரக்கு வாய்ப்பு அதிகம். டைரெக்டாக என்ன கொடுத்துருக்கானோ அதை கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறதா. இதில் ப்ராஃபிட்க்கு பதிலாக லாஸ்ன்னு கேட்கலாம். சரிங்களா? லாஸ்னா ஜஸ்ட் என்னென்னா இந்த ஃபார்முலா மாறிடும். லாஸ் பர்சன்டேஜுக்கு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னு மாறும். ஓகேவா? உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி கேட்கலாம். அப்படின்னு இந்த ஸ்டெப்பே மாறும். இந்த இடத்துல ஸ்டெப்பே மாறும். 1 மைனஸ்னு வரும். இங்கே வந்து எஸ்பி பை சிபி மைனஸ் 1ன்னு வரதுக்கு பதிலாக 1 மைனஸ் எஸ்பி பை சிபின்னு வரும். சரியா? இந்த இடமே இந்த ஸ்டெப்பே மாறும். சப்போஸ் லாஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா. ஓகேவா? சேம் கொஸ்டின் தான். ரெண்டு சம்மா ரெண்டுமே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸ்டெப்ஸ் ஒன்றே தான். ஓகேவா? ஜஸ்ட் வந்து அந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த 10/9ங்கிற வேல்யூவை. அவ்வளோதான். ஒரு 6 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் எல்லாமே பெரிய பெரிய சம்ஸு. சரிங்களா? இது நான் உங்களுக்கு குரூப்லேயே ஒரு 6 கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணேன் இல்லையா மேலே டிஸ்கஸ் பண்ணாமல். இந்த 6மே கொஞ்சம் எல்லாமே பெரிய கொஸ்டின்ஸு. பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இது எல்லாமே எக்ஸாமில் கேட்டது. இந்த 7, 8, 9, 10, 11, 12 இது ஷார்ட்கட்டுன்னு போகிறத விட இது கொஞ்சம் லென்த்தாக போகும். ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்குது. உங்களுக்கு குரூப்பில் போட்டு விடுறேன். ஓகேவா? ஸ்டெப்ஸ் வைஸாக போட்டிருப்பேன். டேபிள் சம் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டேபிள் சம் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இதில் ஒரு சம் வந்து இந்த மிக்சர் சம் இருக்கும். ஓகேவா? இந்த சம், இந்த நேகா பர்ச்சேசஸ்ங்கிற சம் இந்த மிக்சர் சம் மெத்தட்லேயே போடுவோம். அடுத்து இந்த டி சம் ஒன்று இருக்கும். அது வேணால் ஜஸ்ட் இப்போ எப்படின்னு மட்டும் ஐடியா. இந்த 6 கொஸ்டினே நான் சொல்கிறேன், நீங்கள் போட்டு பாருங்கள். நான் ஆன்சரும் போட்டு வரேன். சரியா? கொஸ்டின் மட்டும் என்னன்னு படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நானே போடுறத விட நீங்கள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஆன்சர் போட்டேன்னா தெரியும். ஓகேவா? இது வந்து ஆன்சர் வந்து ஒரே ஸ்டெப்பில் போடலாம்.
2 partners A and B invest at the rate of 3-4 in a business. ஓகேவா? ஏங்கிறவரு ஒரு 1000 ரூபாயில 3 பங்கோ ஒரு இதுல ஒரு அமௌண்ட்ல இவர் 300 இன்வெஸ்ட் பண்ணா இவர் 400 இன்வெஸ்ட் பண்றாரு. இவர் 3000 பண்ணா இவர் 4000 பண்றாரு. அதான் 3:4 ரேஷியோ ஒரு பிசினஸ்ல. தேர் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 36,000. அவங்களுக்கு டோட்டலா 36,000 எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஆகுது. சரிங்களா? அவங்க இன்கம் 6,000 ப்ராஃபிட்டா வரணும். அப்ப எவ்வளோ அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரியா? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஒரு 2 பார்ட்னர் இருக்காங்க. அவங்க பிசினஸ்ல 3:4 ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் செலவு மட்டும் 36,000 ரூபாய். சரியா? அப்ப வாட் would be their income so that he gets rupees 6,000 ப்ராஃபிட் வரணும்னா சரி 6,000 ப்ராஃபிட் வந்தா அவங்களுடைய இன்கம் எவ்வளோ? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் காஸ்ட் ஆஃப் அ பேக்கெட் ஆஃப் டீ அண்ட் பேக்கெட் ஆஃப் 1 milk liter is 20 and 30 ரெஸ்பெக்டிவ்லி. இந்த 20 and 30 ரெஸ்பெக்டிவ்லின்னு வந்தா என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுக்கு, அதாவது காஸ்ட் ஆஃப் அ டீ பேக்கெட் 20 ரூபா அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? அண்ட் பேக்கெட் ஆஃப் 1 liter milk 30 அப்படின்னு மீனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவும், ரெண்டாவது கொடுத்ததுக்கு செகண்ட் டேட்டாவும் அதாவது வேல்யூன்னு மீன் பண்ணிக்கணும் இந்த ரெஸ்பெக்டிங்லிங்கிற வார்த்தை வந்தா. ஓகேவா? த வேல்யூ ஆஃப் A, B, C ஆர் 5, 10, 15 ரெஸ்பெக்டிவ்லின்னு சொன்னா சரியா? ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 15, 10, சியோட வேல்யூ 15 அர்த்தம். ஓகேவா? the value of x, y, z is 1, 2, 3 respectively அப்படின்னு சொன்னா x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 2, z ஓட வேல்யூ 3 அர்த்தம். ஓகேவா? 10 cups of tea is made with 1 packet of tea for each 200 milk is used. ஒரு 10 கப் டீ ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு டீ பேக்கெட்டும் 200 ml, அதாவது ஒரு கப்புக்கு 200 ml பாலும் தேவைப்படுது. ஓகேவா? 10 கப் டீ ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பேக்கெட் டீ தூளும் 200 ml பால் ஈச் இந்த வேர்டு பாருங்க. ஈச் கப்புக்கு 200 ml மில்க் தேவைப்படுது. அப்ப 10 கப்புக்குனா 2 லிட்டர். அப்ப 2 லிட்டர் பாலும் ஒரு பேக்கும் தேவைப்படுது. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னன்னு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது கொஸ்டின். அடுத்தது there were 3 partners A, B, C in a business. ஓகேவா? they had and each had a share of the profits in a proportion to the capital. அதாவது எவ்வளவு வேல்யூ 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்குரிய ப்ராஃபிட், 2000 ரூபாய் பண்ணா அதுக்குரிய ப்ராஃபிட். ஓகேவா? ஏவோட கேபிட்டல் 240, பியோட கேபிட்டல் 640, சியோடது கொடுக்கல. ஓகேவா? A share is 15 in every 100. Find B's and C's profit. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். இது போட்டு பாருங்க. நான் ஆன்சர் நாளைக்கு ஷேர் பண்றேன், இன்னைக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது அந்த மிக்சர் சம் மாதிரியே தான். நேஹா purchased 10 kg of rice at 720 and sells at a loss as much selling price of 2 kg of rice. லாஸ் 2 kg, 10 kgல 2 kg லாஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறான். இது ஒரே ஸ்டெப்லையும் போடலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போடலாம். நீங்கள் போடுங்க, நான் ஆன்சர் ஷேர் பண்ணிடல, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? த ப்ரைஸ் ஆஃப் அ ஜுவல் பாசிங் த்ரூ 3 hands rises by 65, 20 and 25 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேவா? ஒரு ஜுவல் ஒருத்தர் 100 ரூபாய்க்கு வச்சிருக்காரு, அடுத்ததுக்கு கீழே 80 ரூபா, அடுத்ததுக்கு கீழே 70 ரூபா, அடுத்ததுக்கு கீழே 60 ரூபா, அப்படி குறைஞ்சிட்டே போகும் இல்லையா? அவனோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். அப்போ அவனுக்கு ப்ராஃபிட் ஆஃப் த தேர்ட் செல்லரோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்குறான். சரியா? இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம், டைரக்டாகவும் போடலாம். இந்த டேபிள் சம் நம்ம பார்த்துட்டோம். சரியா? இந்த 5 சம்மும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 5 சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் இந்த மில்க் சம் எல்லா சம்மும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த மில்க் சம் நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்கான், நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கான். ஓகேவா? இந்த வேல்யூ மாறாம கேட்டிருக்கான். இந்த டேட்டாவை சேஞ்சே பண்ணாம இந்த மில்க் சம் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் மேலதான் கேட்டிருக்கான். அடுத்தது இந்த பிசினஸ் பார்ட்னர் சம்மும் ஒரு இம்பார்ட்டன்டான சம் தான். இதுவும் ஆஸ் யூஷுவல் மிக்சர் சம் கண்டிப்பா ஒன்று வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் மிக்சர் சம்ல டைரக்டா நம்ம ஆன்சர் போடலாம். அடுத்தது
இந்த கொஸ்டினும் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆர்டிகல்ஸ் இஸ் செல்லிங் ப்ரைஸ், இந்த மெத்தடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி இது கேட்கறக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலைன்னா டைரெக்டாக எல்லாம் சால்வ் பண்ணி போகிறதுக்கு டைம் ஆகும். ஓகேவா, அதனால் அந்த கேட்கலாம். அடுத்து இந்த இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் சரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தடில் போடுறது டைரெக்டாக ஃபார்முலா இல்லாமல். இது டைரெக்டாக வேல்யூ எதுவும் கொடுக்காம இது மாதிரி கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு இது நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க இந்த மெத்தடை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் வந்து டஃப்பாக எடுக்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எடுப்பாங்க. ஆன்சர் வந்து ஒரு ஸ்டெப்பில் போட்டுடலாம். சரிங்களா, இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நான் இன்னைக்கு இந்த இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இந்த இதையும் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது இந்த ஆன்சர் இந்த 6 சம்ஸ்க்கும் அந்த ஆன்சரையும் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்னைக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம சார் 6 4 எப்படி சார் எதுங்க இதுவா இதில் மைனஸ் பண்ணுறோம். ஓவரால் பர்சன்டேஜில் மைனஸ் பண்ணுறோம். 18 மைனஸ் ஓவரால் பர்சன்டேஜ், 8 மைனஸ் ஓவரால் பர்சன்டேஜ். அது அப்படியே கிராஸ் வேல்யூல எடுத்துக்கணும். ஓகேங்களா, மைனஸ் பண்றோம். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வருது, ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த 18 கொஸ்டின் பண்ணிங்கனாவே ப்ளஸ் வந்து நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண சம் பார்த்தாவே மேக்ஸிமம் வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை. எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம். எல்லா மெத்தடு டஃப்பாக கேட்டாலும் சேர்த்து தான் கவர் பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் கூட எனக்குங்கிற மாதிரி தான் இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதனால் ரொம்ப டீப்பாக இது வேணாம். இது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு சால்வ் பண்ண மெத்தடையும் ஷேர் பண்ணுறேன். அந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணாத சம்முக்கு ஆன்சர் ஷேர் பண்ணுறேன் ஸ்டெப் வைஸு. ஓகேவா, இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப டிஸ்டர்ப்லாம் போச்சு. ரொம்ப தேங்க்யூ. நான் போட்டுக்கிறேன். இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, தேங்க்யூ. கிளாஸ் முடிச்சுக்கலாம்.